அப்படி என்ன உங்க ஓனர் பண்ணாரு? அன்னைக்கு ஒரு நாள் பண்ணாரு பாரு ஒரு கூத்து. அதெல்லாம் உலகத்துல எந்த ஒரு ஆளும் பண்ணாத ஒரு விஷயத்த இவர் பண்ணாருடா. என்ன அப்படி பண்ணாருன்னு? என்ன பண்ணாருன்னா கேக்குற? அப்பா அப்பா என்னப்பா வெறும் சோறு சாப்பிட்டு இருக்கீங்க? ஏதாவது தொட்டு வச்சுக்கலாம்ல? எடுத்துட்டு வரேன். என்ன பண்ற? ஊறுகாய் வைக்கிறியா? ஊறுகாய தொட்டன கைய வெட்டி விடுற. ஊறுகாய நக்கி சாப்பிட கூடாதுடா. தொட்டுக்கிட்டே நோந்துகிட்டே சாப்பிடணும், தெரியுமா? இதான் 10 வருஷமா வச்சு சாப்பிட்டு இருக்கிறேன். பத்திரமா போயிடா. இப்படி இருக்காங்களானே? அது ஒரு நாள் பண்ணாங்க பாரு. திடீர்னு என்னடா அது சிக்கன் பீஸ்ங்கிறாங்க, சிக்கன் கிரேவிங்கிறாங்க. என்னடா இவங்களே ஒரு கஞ்ச பிஸ்னாரியாச்சு. இவங்க வீட்டுல என்னடா சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல்லாம் பண்றாங்களே. அப்படியே நானும் ஒரு நாள் வெட்டி பார்த்தேன் பாரு. என்ன ஆச்சுன்னு பார்த்ததுக்கு ஒரு காரியம் பண்ணாங்க. தம்பி, சிக்கன் எப்படிடா? சூப்பர்ப்பா. ஈரல் எப்படி? சூப்பரா இருக்கே. வறுவல் எப்படி இருந்துச்சு? அம்சமா இருக்குப்பா. சரி, அப்படியே லெக் பீஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்குப்பா. சரிப்பா, ஒரு தாட்டியாச்சும் கோழிய தொட்டு வாக்குதா அப்படின்னு சொல்லுங்க. விடுங்கப்பா, பார்த்தாலும் பாக்காச்சே சாப்பிட வச்சுக்கிறீங்களே. அடுத்த வாரம் ஆள்பட்டு பத்திரிக்கை வைக்க வரேன் இருக்கிறான். சரிப்பா, வீட்டுல சிக்கன் தான் போடுறான்னு சொல்லி இருக்கிறான். ஓகேப்பா, சரியா? அன்னைக்கு போய் சாப்பிட்டுருவான். அன்னைக்கு காலையில இருந்து சாப்பிடாத. சரிப்பா சரிப்பா. அன்னைக்கு 2 பேரும் போவான். முடிஞ்சிட்டு கட்டிக்கிட்டு வந்துருவான் பார்சல. சரியா? விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. சரி, உன்னை மறந்துடாம கூட்டு போறேன். ஆட இப்படிமான கஞ்சங்க இருக்காங்க. இதாவது பரவாயில்ல சாம. இதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணாங்க தெரியுமா? இதோட மோசமாவா? அப்படி என்ன பண்ணாரு? அதுவா, எங்கடா போற? எங்கடா போற? பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ரசத்துக்கு வச்சா புளிய ஊத்த போறேன். புளிய ஊத்த போறியா? ஆமா. எத்தனை வாட்டி கரைசலாம்? இத போய் கீழே ஊத்துறா 7 வாட்டி கரைசலாம்டா. அவளுக்கு எல்லாம் என்னடா தெரியா புளிய பத்தி? 10 தட்டையும் மேல கரைச்சிடாங்க. கரைசலாம் பரவாயில்ல, 7 வாட்டி கரைசலாம். நல்லா தான் இருக்கு, திக்கா தான் இருக்கு. ஊத்திட சொன்னாங்க. அவளுக்கு என்ன தெரியும்? நீ கொண்டு போய் அங்க போய் மேல கறியிருக்கு போய். சரிப்பா சரிப்பா. ஐயோ, இதுல நான் கேள்விப்பட்டதே இல்லையானே. இப்படியுமா இருக்காங்க? இப்படி எல்லாம் தான் இருக்காங்க. என்ன பண்றது, நமக்கு வாச்ச வாழ்க்கை அப்படி. இதாவது பரவாயில்ல சாம. இன்னொரு நாள் பண்ணாங்க பாரு. அவங்க அப்பா ஒரு நாள் பண்ணாரு. அப்பா அப்படி இருக்காருன்னா புள்ள அதுக்கு மேல இருக்கு. பரவாயில்ல, அப்பா கஞ்சனா இருந்தாலும் புள்ள ஒழுங்கா வளர்ந்துட்டார்லண்ணே. நீ வேற அப்ப 5 அடி பாஞ்சா புள்ள 10-15 அடி பாவன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாண்ணே, மாதிரிதானே இருக்காரு புள்ள. ஐயோ, அன்னைக்கு ஒரு நாள் அவங்க அப்பா ரொம்ப வேர்க்குதுமான ஃபேனை போட்டு விடுனா அப்படி சொன்னாரு. இவன் ஒரு காரியம் பண்ணாம பாரு. அப்படி என்ன பண்ணாரு? போட்டுச்சுரா, அப்படி என்ன நடந்துச்சு? அதுவா ஃபேனை போடுறா தம்பி. ஏப்பா ஃபேன்லாம் போட்டு கரண்ட் பில்லாம் போய் ஃபேன்ல இருக்க காயெல்லாம் போச்சு என்னப்பா பண்ணுவீங்க? காசு மிச்சம் பண்ணணுமா இல்லையா? சரி சரி, விசிறி எடுத்துருவா. விசிறி எடுத்து வந்து காட்டுறேன். என் முதுகு மட்டும் அசைச்சுக்கோங்க. சரிப்பா. போதும். சூப்பர் சூப்பர். இதுதான்டா என் பையன். பரவாயில்ல, ரொம்ப மிச்சப்படுத்துறேன். கடவுளு, இப்படி என்னால கஞ்சம் இருக்காங்க. அப்படிதான் இருக்காங்க. அப்படி இருக்கவங்க தான் வாழ்க்கையில பழக்கி கத்துக்கிறாங்க. நல்ல வேலை என் முதலாளி பரவாயில்லண்ணே. என்ன சொல்றது? அப்பா, இப்படி ஒரு கஞ்சனை எங்கேயுமே பார்த்ததில்ல. சரிண்ணே, நல்ல வேலை. நான் கிளம்புறேனே. என்னோட வேலைக்கு நேரமாது. நான் கிளம்புறேனே. சரி சாமி, நானும் போறேன். என் வேலையை கத்துவோம். அப்புறம் சரி பாத்து போங்கண்ணே. பாத்து போங்க. முதலாளி அங்க 2 மூட்டை வந்திருக்குது. அதுல ஒரு மூட்டை மிளகு மூட்டையும் இருக்கு, ஒரு மூட்டை டீ தூள் வந்திருக்குது. அந்த ரூமுக்கு பின்னால போனீங்கன்னா பப்பாளி அந்த மூட்டை இருக்கும். அந்த மிளகோட தூக்கி கலந்து அந்த ரூம்ல வச்சிரு. அதே போனீங்கன்னா டீ தூள் மூட்டை எடுத்து வச்சுட்டு பின்னால போனீங்கன்னா மரத்தூள் இருக்கும், ரொம்ப தூள். சரியா? அதையும் எல்லாத்தையும் எடுத்து ஒன்னா கலந்து அந்த மிளகு மூட்டைக்கு பக்கத்துல வச்சிரு.
சரியா? முதலாளி மிளகு தூளும் கறித்தூளும் ஒன்னா கலந்தா ஏய், அது ஒண்ணும் இல்லடா, சும்மா தண்ணியை தெளிச்சு பதறி விட்டேன்னா நல்லா ரெண்டும் ஒரே கலரா மாறி இருந்தா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கலந்து விட்டு கலந்து ஊறிச்சுன்னா ரத்த தண்ணியில ஊறிச்சுன்னா எல்லாம் கலர் மாறிக்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தூக்கி அந்த ஓரத்துல வச்சிருக்கேன், மறந்துடாத. முதலாளி இதெல்லாம் பாவம் இல்லைங்களா முதலாளி? புள்ள குட்டிக்காரன். அதெல்லாம் ஒண்ணும் பாவலாட தம்பி, அதெல்லாம் நல்லதுதான். தங்கத்தை வெறும் தங்கத்தை வந்து தோல் செய்ய முடியாது, நகை செய்ய முடியாது. அதுல ஈயம், பித்தாளை, வெள்ளி இதெல்லாம் கலந்தா தான் தம்பி தங்கமா ஜொலிக்க முடியும். சரியா? அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போ. சரிங்க முதலாளி. நீங்க இங்கேயோ போயிட்டீங்க முதலாளி. பரவாயில்ல. கஞ்சப்பா இருக்கு, வாட்ச் இருக்கு, மோதிரம் இருக்கு, இங்க செயின் இருக்கு. எதுக்கு இவனுக்கு இதெல்லாம்? கஞ்சப்பைய கழுத்துல ஒண்ணுமே இல்ல, இந்த தங்கத்தை வர நொழிச்சு வச்சுக்காங்க வேற எங்கேயோ. அதோட எடுத்து இவங்க அண்ணன்கிட்டயே இவ்வளவு இருக்குன்னா அவன் தம்பிகிட்ட எவ்வளவு இருக்கும்? அதையும் முடிச்சிடுறேன் கதையை. இப்ப 10 ரூபா ஜூஸ் குடிக்க. யார் முன்ன முடிச்சான்னு தெரியல. 500 ரூபா இருக்கு பாக்கெட்ல. எங்க இருந்து யாரு என்ன பண்ணி வந்து திருடனப்பா நீ? என்ன முடிச்சிருங்க? உட்கார் உட்கார் உட்கார். அடிக்க 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 அடிக்காது தம்பி. எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. சரி, நீங்க இங்க இருந்து என்ன இப்பெல்லாம் நான் கேட்கல. இதை வந்து நீங்க இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? சரிங்கண்ணே, இது பண்ண மாட்டேன். உன்னை வந்து நான் என்ன சொல்றேன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். சரியா? இனி வந்து நீ இந்த மாதிரி திருடக்காரெல்லாம் போகக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. சரிங்களா? பைபிள்ல ஒரு சம்பவம் இருக்கு. விபச்சார ஸ்திரியை வந்து எல்லாருமே வந்து கைப்படி வரும்போது அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, இனி நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லுவாரு. அதே கருத்தை உனக்கு சொல்றேன். இனி வந்து நீ பாவம் செய்யக்கூடாது. சரியா? உன் சூழ்நிலைக்கு நீ திருட வந்துட்ட. உன் சூழ்நிலையை மாத்தணும்னு ஆசைப்படுறேன். நீ உண்மையா மனம் திரும்பிருப்பேன் நான் நம்புறேன். மனம் திரும்பிட்டியா? மனம் திரும்பிட்டேன். சரி, நாளையில இருந்து நீ என் கடையிலே நீ வேலை பார்க்க வரலாம். உனக்கு மாசம் 7000 சம்பளம் போட்டு தரேன். எல்லா காரியத்தையும் நான் உனக்கு பார்த்துக்குவேன். சரியா? ஆமா, ஏன்னா பைபிள் சொல்ல இனி பாவம் செய்ய நான் உன்னை மன்னிக்கிறேன். சரியா? பாவம் செய்ய விட நாளைல இருந்து நல்ல புது மனுஷனா மாறிடணும். சரியா தம்பி? சரி, நாளைல இருந்து கடைக்கு வந்துடணும். இப்ப போய் எங்களோட வந்து படுத்துக்கோ. சரியா? சரி. முதலாளி முதலாளி we are coming from Food and Safety Office. என்ன பண்றாங்க? We are reading people. How can you do that? You are adding magnet in the weight machine, adding papaya seed in pepper seed. How can you do it? Officer, arrest him. Seal him, seal him. Take a photo of him. Arrest him. என்ன பண்றாங்க முதலாளி? Take a photo, take a photo. ஐயா இதசாமி, நான் சொல்றது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். நீங்க கலப்படம் பண்றீங்க, மக்கள் சாப்பிட சாப்பாடு கலப்படம் பண்றீங்க. தப்பு தானே இது? தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டே தப்பு பண்றீங்க நீங்க. மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுறது நல்ல சாப்பாடு சாப்பிடுறதுதான். அந்த நல்ல சாப்பாடுலையும் நல்ல கலப்படம் பண்றீங்களே, தெரிஞ்சு தப்படுறீங்க. எவ்வளவு தப்பு இது? அடுத்த நாள் வயிற்று அழைச்சு நீங்க சாப்பிடணுமா? அசிகர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. நான் மட்டுமா பண்றேன்? என் தம்பி தான் கடை வச்சிருக்கிறான், அவனையும் போய் பிடிங்க. அவங்க எல்லாம் செக் பண்ணியாச்சு, இவங்க கரெக்டா இருக்காங்க. உங்க ஐட்டம் தான் எல்லாம் தப்பா இருக்கு. அரெஸ்ட் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பாஸ்டர் சொன்னாங்க, போன மாசம் கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுங்களா? உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான்னு சொன்னாங்க. எவ்வளவோ சொன்னேன், உண்மையா இருந்தேன், கலப்படம் பண்ணாத அப்படின்னு சொன்னேன். எதுவுமே கேட்காம போயிட்டு பத்தியானே. சரி தம்பி, நான் அந்த மாதிரி செஞ்சதெல்லாம் தப்பு. இந்த மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ரெட்ட தனியா நான் அதை திருப்பி கொடுத்துட்றேன். மன்னிச்சிருங்க. அடிக்கடி சொன்ன நல்ல தெராசு கத்தர் கருவறுப்பானதுன்னு சொன்னேன். அதை இனி கேட்கல. பாஸ்டர் சொன்னாரு, பிராணி இருக்கும் போது எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க. சரிங்களா? நீங்க எதுவுமே செய்யாம போயிட்டீங்க. இனியா நீங்க மனம் திரும்ப சந்தோஷம். இந்த நாள் உண்மையிலே பரலோகம் ரொம்ப சந்தோஷப்படும்.
இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு தவறான காரியம் குற்ற உணர்வு இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்க அதை அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், அவரோட பிள்ளையாய் மாற முடியும். இன்னைக்கு ஒரு பாவி நிமித்தம் மனம் திரும்பும்போது பரலோக ராஜ்யத்துல இன்னைக்கு பரலோகமே சந்தோஷம் பெறும். சரிங்களா? உங்கள் அனைவருக்கும் லால்குடி பவுல் கிறிஸ்டியன் அசெம்பிளி சபையின் சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சரி விஷயம் மெரி கிறிஸ்துமஸ்